Hello friends, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் பேக் டு மை சேனல் அண்டமான் தமிழச்சி. நான் வந்து இன்னைக்கு குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் பண்ணலான்னு இருக்கிறேன். என் சேனலை வந்துட்டு ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோவை பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வாங்க தேவையான பொருட்களை பார்க்கலாம். ஈவினிங் ஸ்நாக்ஸில் இன்றைக்கி வந்துட்டு நம்ம சோயா சங்க்ஸை வச்சு 2 ரெசிபி செஞ்சு காமிக்கிறேன். ஏன்னா குழந்தைங்கெல்லாம் இப்போ வீட்டில் இருக்கிறனால திடீர்னு ஏதாவது சாயந்தர நேரம் சாப்பிடணும், ஈவினிங் ஸ்நாக்ஸ் ஏதாவது செய்யணும்னா வந்துட்டு திடீர்னு மார்க்கெட் போகணும், சாமான் வாங்கிட்டு வர முடியாது. அதனால் இந்த பொருள்லாம் வீட்டிலே இருக்கும் பாருங்கள். சோயா சங்க்ஸ் இதை வச்சுட்டு நம்ம வந்துட்டு ஈவினிங் ஸ்நாக்ஸு செய்யலாம். இது வந்துட்டு கடலை மாவு பாருங்கள், தேவையானது அளவு நம்ம எடுத்துக்கலாம். இது வந்துட்டு கார்ன்ஃப்ளவர், என்னது சொல்லுவாங்க, சோள மாவு. இது என்னோடய ஃபேவரட் மசாலா வந்துட்டு கிச்சன் கிங். இது பாருங்கள் கிச்சன் கிங். இது கொஞ்சோண்டு போடணும். தேவையான அளவு உப்பு. இதை வந்துட்டு நம்ம ஃபஸ்ட்டு வந்துட்டு ஸ்டார்டிங் என்ன பண்ணலான்னா இதை வந்துட்டு நம்ம அவிச்சி எடுத்துக்கலாம். இது ஒரு 5 நிமிஷம் நான் அவிச்சி எடுத்துகிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். கடாயில் கொஞ்சமாக தண்ணி வச்சுட்டு இதை நம்ம வந்துட்டு அவிச்சிக்கலாம். இது நல்லா அவிஞ்சு வந்ததும் நம்ம காமிக்கிறேன் பாருங்கள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், 5 நிமிஷம் வச்சிடலான்னு சொன்னேன் அடுப்பில். இந்த பாருங்கள், எல்லாருக்கும் தெரியும் சோயா சங்க்ஸ் வந்துட்டு இப்படி தண்ணியில் போட்டதுமே அப்படி ஊதி ஊதி வந்துடும் பாருங்கள். இதுவே பக்கோடி மாதிரி ஆயிடுச்சு பார்த்தீங்களா. இதை வந்துட்டு நம்ம இப்போ வடிகட்டிக்கலாம். வடிகட்டும் போது இப்படி பாருங்கள், லைட்டாக அமுக்குனிங்கன்னா தண்ணி எல்லாம் இறங்கிடும். ஏன்னா தண்ணி இருந்தால் நீங்கள் எது சேர்த்தாலும் வந்துட்டு இது வதுக்கு வதுக்குன்னு இருக்கும், தண்ணி தான் இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் பிள்ளைங்களுக்கு ஸ்நாக்ஸு வந்துட்டு டேஸ்ட்டாக வராது. உப்பு நம்ம சேர்க்க போகிற மசாலா அதிலெல்லாம் தண்ணி இறங்காது. ஆறிடுச்சுன்னா தண்ணி அப்படி இருக்கும். இப்படி சூடாக இருக்கும்போது இப்படி அமுக்குனிங்கன்னா பாருங்கள் தண்ணி இறங்கிடும். பாருங்கள், நான் ஒரு கிண்ணம் தண்ணி தான் வச்சேன், அந்த கிண்ணம் தண்ணி அப்படியே இருக்குது. இது ஆற விடுங்க. நல்லா ஆறின பிறகு தான் இதில் எல்லாம் சேர்க்க முடியும். கொஞ்சம் ஆறட்டும், அப்புறம் மசாலா சேர்க்கலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்துட்டு நான் சோயா சங்க் ஒரு கிண்ணம் பால் நிரம்ப அவிச்சேன். அந்த பாருங்கள் வடிகட்டினேன். இப்போ இதில் தண்ணி வரல. நான் உங்களுக்கு அப்போவே சொன்னேன் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பாருங்கள் தண்ணி அவ்வளோவா வராது. இப்போ வந்துட்டு பாதி வச்சுட்டேன். அதை வந்துட்டு பக்கோடி செய்கிறேன். இதை வந்துட்டு பாருங்கள், இதில் வந்து 2 ஸ்பூன். நான் எப்பயுமே செய்கிறதுனால எனக்கு அளவு தெரியும். நீங்கள் ஒரு 2 ஸ்பூன் கிச்சன் கிங் தான் சேர்க்கணும் அப்படின்னு ஒன்றும் கண்டிஷன் கிடையாதுங்க. உங்கள் வீட்டில் உள்ள எந்த மசாலா, குழம்பு மசாலா இருக்குது, சில்லி பவுடர் இருக்குது, அது எது வேணாலும் நீங்கள் வந்துட்டு இதில் கலந்துக்கலாம், நல்லாயிருக்கும். இது போட்டால் கொஞ்சம் வந்து நல்லா வாசனை கொடுக்க, அதனால தான் சொல்கிறேன். இது வந்துட்டு சோளப்பொடி, கார்ன்ஃப்ளவர் போட்டால் கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். இது நொல்லன்னு இருக்கிறது இல்லையா. ஒரு 3 ஸ்பூன் போட்டிருக்கேன் பாருங்கள். 3 ஸ்பூன் போட்டேன். உப்பு வந்துட்டு எல்லாருக்கும் தெரியும், ஒரு தேவையான அளவு உப்பு, நிறையா போட வேண்டாம். தேவையான அளவு உப்பு போட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோம். இது நம்ம மிக்ஸ் பண்ணியிருக்க நேரத்தில் பாருங்கள், அடுப்பில் நான் வந்துட்டு எண்ணெய் வச்சுருக்கேன். எண்ணெய் சூடாகிட்டுருக்கு. இது வந்துட்டு தண்ணி இருக்கும், இருந்தாலும் நீங்கள் பார்த்து ஜாக்கிரதையாக ஊற்றுங்க. ஏன்னா இது கார்ன்ஃப்ளவர் போட்டிருக்கேன், மசாலா போட்டிருக்கேன், அது மிக்ஸ் ஆகிறதுக்கு. இது லைட்டாக தண்ணி ஊற்றுங்க. நிறைய தண்ணி ஊற்றுனா அப்புறம் எண்ணெயில் போடுறோம் இல்லையா, அது தெறிக்கும். அதனால் இப்படி லைட்டாக கொஞ்சம் கொஞ்சமாக தெளிச்சிட்டு எவ்வளோ தண்ணி தேவையோ அதை வந்து மிக்ஸ் ஆகிற அளவு மட்டும் தேய்ங்க. நிறையா தண்ணி ஊற்றிடாதீங்க. இது கார்ன்ஃப்ளவர் போட்டதுமே இப்படி அடியில் போய் உக்காந்துரும் பாருங்கள். அதனால் கொஞ்சம் சீக்கிரமாக கலக்கிடுங்க. எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இது உப்பு போட்டிருக்கோம் இல்லையா, ஒரு 2 எண்ணெய் கொதிக்கிற நேரத்துக்கு வந்துட்டு இதை கொஞ்சம் நேரம் இப்படி வச்சிட்டோம்னா அது நல்லா பிடிச்சிரும். மசாலா, எண்ணெய், கார்ன்ஃப்ளவர் எல்லாம் சேர்த்து கொஞ்சம் நேரம் இப்படி இருக்கட்டும். 2 செகண்ட் இப்படி வச்சுருவோம். அதுக்கப்புறம் எண்ணெயில் போடலாம். நான் வந்துட்டு சொன்னேன், இந்த பாருங்கள் வியூவர்ஸ், நான் இவ்வளோ அழகாக காஞ்சி போயிடுச்சு பாருங்கள். நான் சொன்னேன்ல 2 நிமிஷம் வைங்க, தண்ணி வந்துட்டு இதெல்லாம் உறிஞ்சிரும். மசாலா வந்துட்டு நல்லா கலர் கொடுத்துருக்கு.
நீங்கள் உரப்பு குழந்தைங்க சாப்பிட்றாங்க, இல்லை நீங்கள் உரப்பு தேவைன்னா கொஞ்சோண்டு சில்லி பவுடரும் போட்டுக்கலாம், இல்லைன்னா உங்களுக்கு விருப்பப்படி உரப்பு தேவைன்னா போட்டுக்கோங்க. இதில் வந்துட்டு சாயந்தரம் ஸ்நாக்ஸ் குழந்தைங்க சாப்பிட்ற அளவு உரப்பு தேவையில்லைன்ட்டு நான் லிமிட்டாக தான் போட்டிருக்கிறேன். எண்ணெய் சூடாகிடுச்சு, வாங்க இதை ஒன்று ஒன்றா பொரித்து எடுத்துடலாம். வந்துட்டு டிஷ்யூ பேப்பர் முடிஞ்சு போச்சு. இது பக்கோடி மாதிரி பக்கோடி சோயா சங்க் பக்கோடி ரெடி ஆயிடுச்சு. இப்படி பேப்பரில் எடுத்துட்டிங்கன்னா எண்ணெய் எல்லாம் இருந்துடும், குழந்தைங்க சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். எண்ணெய் சூடாகவே இருக்குது. வாங்க இந்த ஒரு ரெசிபி ரெடி பண்ணிட்டேன், இன்னொரு ரெசிபி ரெடி பண்ணிடலாம். அதுக்கு தேவையான பொருட்களை பாருங்கள். இந்த பாருங்கள், இது வந்துட்டு இந்த இன்னொரு வாட்டி கொஞ்சம் இது பண்ணிக்கலாம். தண்ணி வந்துட்டு சூடாக இருக்கும்போது சரியாக எடுக்க மறந்துட்டீங்க, இல்லைன்னா இப்படி புளிஞ்சு எடுத்துக்கோங்க. இதுலேயே நம்ம வந்துட்டு கடலை மாவு 3 ஸ்பூன் கடலை மாவு நான் போட்டிருக்கேன். இது வந்துட்டு சோயா சங்க்ஸ் எவ்வளோ இருக்கோ 3-4 ஸ்பூன் போட்டேன் பாருங்கள். இது எவ்வளோ இருக்கோ அதிலே மிக்ஸ் பண்ணிக்கலாம். நிறையா இருந்தால் நிறையா போட்டு மிக்ஸ் பண்ணுங்கள். சமைக்கிறவங்க எல்லாருக்குமே தெரியும் அளவு எப்படின்ட்டு. இதுவும் பக்கோடி மாதிரி வரும். அதனால் இதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி இதில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். மசாலா வேணும்னா நீங்கள் இதில் மசாலா சேர்த்துக்கலாம். ஏன்னா நான் வந்து ஏற்கனவே ஒரு ரெசிபி வந்து மசாலா போட்டு செஞ்சுட்டு, அதனால் இதை மசாலா போடுறேன். இப்படி சிம்பிளாக செய்கிறேன். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குவோம். இதுவும் பாருங்கள், இதுவும் கொஞ்சம் கொஞ்சமாக கலக்குங்க. ரொம்ப தண்ணி ஊற்றிட்டிங்கன்னா ரொம்ப நொல்லன்னு ஆயிரும். அப்புறம் போட்டு எடுக்கும்போது நல்லா இருக்காது, பிரிஞ்சு போயிடும். நமக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ தண்ணி ஊற்றிக்கலாங்க. மேலேருந்து ஒன்றா ஊற்றாதீங்க, அப்புறம் தனியாக வராது. நீங்கள் மசாலா சேர்க்கணும்னு ஆசைப்பட்டால் நீங்கள் மசாலா சேர்த்துக்கலாம், ஒன்றும் இது இல்லை. இது கொஞ்சம் நேரம் வச்சிங்கன்னா அதெல்லாம் உறிஞ்சிடும். சோயா சங்க்ஸ் வந்துட்டு அந்த தண்ணியை உறிஞ்சிடும். கொஞ்சம் பிசுப்பு போயிட்டு ஹார்டாக இருக்கும் பாருங்கள், அப்போ போட்டு எடுக்கலாம். கொஞ்சம் நேரம் வச்சுருவோம், ஒரு 10 நிமிஷம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இது வந்துட்டு இப்போ நான் உங்களை ஊற வைக்க சொன்னேன், 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இது வந்துட்டு சரியாக வருமா, பாதி தெரியல அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு சூப்பரான டிப்ஸ் கொடுக்குறேன் பாருங்கள். இந்த மாதிரி ஒன்று எடுத்து போட்டு பாருங்கள். இது நல்லா அந்த பாருங்கள் ஹார்டாகவும் இருக்கிற மாதிரி இருக்கும். கொஞ்சம் வேகமாக அமுக்குனிங்கன்னா சாஃப்டாகவும் தெரியும் உள்ள. ஏன்னா நம்ம கடலை மாவு போட்டதுனால இப்படி இருக்குது பாருங்கள். அதனால் நீங்கள் முதல் சாம்பிளுக்கு போட்டு பார்த்துருங்க, அப்புறம் நல்லா வரும். வாங்க மீதி உள்ளதை பொரிச்சு எடுத்துடலாம். ஒன்று ஒன்றா போடுங்க. இது வந்துட்டு கடலை மாவு ஒட்டிக்கும், கார்ன்ஃப்ளவர் மாதிரி போடாதீங்க.
வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த பாருங்கள் நல்லா வெந்துருச்சு. இது இனிமேல் எடுத்துடலாம். ரொம்ப ப்ரௌனாக வேணும்னா கொஞ்சம் ப்ரௌனாக வறுத்து எடுங்க. இல்லை இப்படி எடுக்கலாம், பக்கோடி மாதிரி எடுக்கணும்னா இப்படி எடுத்துடலாம். பாருங்கள் இவ்வளோ அழகாக வந்திருக்கு. பேப்பரில் போடுங்க, ஏன்னா கடல மாவு கொஞ்சம் எண்ணெய் குடிக்கும். பேப்பரில் போட்டிங்கன்னா எண்ணெயெல்லாம் உறிஞ்சிரும், சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்துட்டு சோயா சங்க் வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸ் செஞ்சு காமிச்சிருக்கேன் உங்களுக்கு. இது வந்துட்டு சோள மாவு வச்சு செஞ்சுருக்கேன், கார்ன்ஃப்ளவர் போட்டு மசாலா போட்டிருக்கேன் இதில், அதனால் கருப்பாக தெரியுது. இது வந்துட்டு கடலை மாவு வச்சு செஞ்சுருக்கேன். குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், நல்லாவும் இருக்கும். ஈவினிங் ஸ்நாக்ஸ் எப்படி இருக்கணுமோ அதை விட டேஸ்ட்டாகவே இருக்கும். சாஸ் வச்சு கொடுங்க, குழந்தைங்க விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. செஞ்சு சாப்பிட்டுட்டு என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ நல்லாயிருக்கும்னு நான் நம்புகிறேன். அதனால் நீங்கள் வீடியோ ஒரு லைக் பண்ணிடுங்க. கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள், ஏதாவது வேறு ஏதாவது ஸ்நாக்ஸ் இந்த மாதிரி உங்களுக்கு தேவைன்னு கமெண்ட் பண்ணினீங்கன்னா நான் செஞ்சு காமிக்கிறேன். நன்றி.